அரசியல் கட்சிகளின் 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியில் சிறு குறு உற்பத்தியாளர்கள் எதிர்பார்க்கும் வாக்குறுதிகள் என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதி சிறு குறு உற்பத்தியாளர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். லோன்ஸ் இப்போ வர யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு லோன்ஸ் பார்த்தீங்கன்னா அரசு சார்பாக கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அவங்களும் நல்லபடியாக இந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணி அவங்களும் கொஞ்சம் டெவலப் ஆவாங்க. நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா தொழில் வரி இந்த இடத்துல எல்லாத்துக்குமே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த தொழில் வரியை கொஞ்சம் கம்மி பண்ணி எங்களுக்கோசரம் கொஞ்சம் குறைச்சி பண்ணோம் அப்படின்னா நாங்களும் அதனால் கொஞ்சம் லாபம் ஈட்ட முடியும். எங்களாலையும் கொஞ்சம் தொழிலை சிறந்த முறையில் பண்ண முடியும். இதுதான் நாங்கள் அரசுக்கு வைக்கிற கோரிக்கைங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிறு குறு உற்பத்தியாளர்களுக்கு நம்ம ஜிஎஸ்டியிலேருந்து ஒரு 3 வருஷத்துக்கு வரி விலக்கு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி அவங்க ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்கும் குறைந்தபட்சத்தில் நாமளே அரசே முன் எடுத்து கொடுத்து அவங்கள சரியான வழிகாட்டுதல் மூலம் ஜிஎஸ்டியில் கொண்டு வரணும். அப்புறம் அவங்களுக்கு 20 லட்சம் வரைக்கும் உத்தரவில்லாத கடன் மூலியமா நம்ம முத்ரா கடன் திட்டம் போல உத்தரவு இல்லாம ஏதோ பிணையம் இல்லாத கடன் கொடுக்குமாறு கேட்டுக்கிறோம். சிறு குறு வணிகர்களுக்கு தமிழ்நாடு அரசு வணிகர் பாதுகாப்பு சட்டம் என்ற ஒன்றை இயற்றி சிறு குறு வணிகர்களை தங்களது வாழ்வாதாரத்தை மீட்க பாதுகாக்க வேண்டும். குறிப்பாக சிறு குறு வணிகர்களுக்கு தற்பொழுது மின்சார கட்டணம், நகராட்சி, மாநகராட்சி, பஞ்சாயத்து போன்ற ஊர்களில் செலுத்தப்படுகின்ற சொத்து வரி, தொழில் வரி, குப்பை வரி போன்ற வரிகள் அதிகமாக உள்ளன. இதை குறைத்து சிறு குறு வணிகர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். சிறு குறு தொழிற்சாலைகளில் செய்கின்ற வியாபார பெருமக்கள் அவர்களிடத்திலே போதிய வருமானம் இல்லாத காரணத்தினால் வருமானத்தை பெருக்கக்கூடிய அளவுக்கு அரசியல் கட்சிகள் வாக்குறுதிகளை உங்களுக்கு நாங்கள் பயனடைகின்ற வகையிலே உங்களுக்கு லோன் தயார் செய்து கொடுப்போம். அது மட்டுமல்ல, இடுபொருள் தேவை என்பதை நாங்கள் எங்களுடைய அரசு ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் செய்து கொடுப்போம் என்ற வாக்குறுதியை கொடுத்தால் சிறு குறு வியாபாரிகள் அல்லது சிறு குறு தொழிற்சாலைகள் இயங்குவதற்கு உறுதுணையாக இருக்கும். கிராமத்திலிருந்து நகரத்திற்கு ஒரு நிர்வாக ரீதியாக தொழில் தொடங்க அனுமதி கோரினால் அனுமதி கிடைப்பதில்லை. அதே போல லோன் வசதி வேண்டி பேங்க்கு போனால் ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க் போக சொல்கிறாங்க, அந்த பேங்க் போனால் இன்னொரு பேங்க் போக சொல்கிறாங்க. நானே ஒரு 10 பேங்க் மேலே போயிருப்பேன். எந்த லோனுக்கான எந்த ப்ராசஸுமே நடக்கிறதில்ல. இது கிராம யோஜனா இதனுடைய மத்திய அரசு திட்டத்தின் கீழே லோன் கொடுக்குறாங்கன்னு போனால் லோனுன்னு போனாவே மதிக்கிறதே இல்லை. இந்த நடைமுறை சிக்கல்லாம் அரசியல் கட்சிகள் தவிர்க்கணும். எளிமையான முறையில் லோன் கிடைக்க வழிவகை செஞ்சால் சிறு குறு உற்பத்தியாளர்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மக்கள் குரல் பகுதியில் சேலம் மாவட்டம் மேட்டூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.